சாயிராம். புரிதல் இல்லாமல் புரிந்து கொள்ளாமல் கற்றுக்கொண்ட எதுவுமே எந்த ஒரு பயனையும் நமக்கு தரவே தராது. சரியான புரிதலே எல்லாவற்றுக்கும் அடிப்படை காரணமாக இருக்கிறது. ஜெய் சாயிரம், ஜெய் ஜெய் சாயிரம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிரம். என் அன்பு பிள்ளையே, யாரிடமும் உன்னை சுற்றி இருக்கும் எவரிடமும் சொல்லாமல் உன் மனதில் பூட்டி வைத்திருக்கும் ரகசியத்தை உன்னிடம் சொல்வதற்காகவே இப்பொழுது உன்னப்பா உன்னை தேடி வந்திருக்கிறேன். கேட்டுப்பார். கேட்டால் நீயே ஆச்சரியப்படுவாய் என் பிள்ளையே. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக சரி என்று நீயே ஒற்றுக்கொண்டு என்னிடம் ஓடோடி வந்து, சாயிநாதரே நன்றி, என் மனதில் வைத்திருக்கும் ரகசியத்தை சொன்னமைக்கு நன்றி, என் வாழ்வில் வெளிச்சத்தை உண்டு பண்ணியதற்கு நன்றி என்று நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். ஆம் என் குழந்தையே, ஒருவரை நம்பி மற்றொருவரை பகைத்து விடாதே. எப்பொழுதுமே முரண்பட்டவரோடு உடன்படுவதற்கு நிறைய மன தெளிவு தேவைப்படுகிறது என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, அந்த தெளிவு உன்னிடம் இருந்தால் உன்னுடைய வாழ்வு உன் வசம்தான் இருக்கும். எப்பொழுதுமே அந்த தெளிவு உன்னிடம் இருக்கிறதா? அறிவுரைகளை ஏற்பதும் ஏற்காததும் கூறும் நபரை பொறுத்தது. ஆம் என் குழந்தையே, அறிவுரை கூறும் நபரை பொறுத்தது. அறிவுரையை பொறுத்தது கிடையவே கிடையாது. அதே போல அறிவு என்பது எதை பேசுகிறோம் என்பதிலும், ஞானம் என்பது எதை எப்பொழுது பேசுகிறாய் என்பதிலுமே உள்ளது. இதில்தான் ரகசியமும் அடங்கியிருக்கிறது. உனது செயலில் தயக்கமுடைய யாராக இருந்தாலும் அதில் எப்பொழுதுமே இழப்பையே சந்திக்கிறாய் என் பிள்ளையே. எனவே செயலில் தயக்கப்படவே படாதே. நீ செய்ய வேண்டிய செயலில் தயங்கவே தயங்காதே. தயக்கமும் குழப்பமும் வாழ்வின் மிகப்பெரிய எதிரி என் பிள்ளையே. இதை புரிந்து கொள். அப்பொழுதுதான் உன் மனதும் லேசாகும். உன்னை சுற்றி உள்ளவர்களுக்கு நீச்சல் தெரியும் என்ற அசட்டு தைரியத்தில் நீ குளத்தில் எப்பொழுதுமே இறங்கி விடாதே. ஆம் என் பிள்ளையே, உனக்கு நீச்சல் தெரிந்திருந்தால் மட்டுமே உனக்கு அது பாதுகாப்பு. மற்றவர்களை நம்பி சிலவற்றில் இறங்குவது பேராபத்து என் குழந்தையே. நீ ஒருவரை நம்பி மற்றொருவரை பகைத்து கொண்டிருக்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே நல்லவர்கள் என்று நீயே ஒரு நல்லவர்களான தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அந்த தோற்றத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். இதுதான் உன் வாழ்வில் நடக்கும் மிகப்பெரிய மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம். இதுதான் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் விஷயமும் கூட. ஆம் என் குழந்தையே, நீ மற்றவர்களோடு போராடுவதாக நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உண்மையில் உன்னுடைய போராட்டம் உன்னுடைய எண்ணங்களோடு மட்டும்தான் என்பதை புரிந்து கொள். எந்த நேரத்தில் எதை செய்வது, எதை செய்ய வேண்டும், எதை முடிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு செய்யும் மனம் உன்னிடம் இருந்து விட்டாலே போதும். எல்லா நேரமும் உனக்கு நல்ல நேரம்தான். ஆம் என் பிள்ளையே, நிறைவேறாத கனவுகளில் உன்னை தொலைத்து விடுவதை விட நிதர்சனத்தை புரிந்து கொண்டு உன்னை அதில் தேடுவதுதான் நலம். அதுதான் வெற்றியின் ரகசியமாகவும் இருக்கும். பேச வேண்டிய நேரங்களில் பேசிவிடுவது மிக மிக சிறந்தது என் பிள்ளையே. ஏனென்றால் இங்கே பல பேர் பேச வேண்டிய நேரத்தில் பேசாமல் ஏன் பேசாமல் இருந்துவிட்டோம் என்று பல நேரங்களில் தவித்து கொண்டிருப்பவர்கள்தான் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆம் என் குழந்தையே, எனவே ஒருவரை நம்பி மற்றவர்களோடு பகைத்து கொள்ளாதே. பேச வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டிய செயலை மிக சரியாக செய்துவிட்டாலே போதும். உனக்கு எல்லாமே வசந்தம்தான். என் அன்பு பிள்ளையே,
தேவைக்காக பழகும் உலகம் இது. நீதான் கவனமாக, அதிகவனமாக இருக்க வேண்டும். சிலரிடம் நலம் விசாரிப்பதோடு நிறுத்திக்கொள் என் பிள்ளையே. யாருடைய பிரச்சனையிலும் உள் நுழையாதே. உள் நுழைந்துவிட்டால் பின் உனக்குத்தான் பேராபத்து என்பதையும் மறந்து விடாதே. சில உறவுகளின் உண்மை முகம் தெரியும் பொழுது கலங்கிவிடாதே என் பிள்ளையே. அந்த சூழ்நிலைக்கு நன்றி சொல்ல பழகிக்கொள். நீ நம்பிய நம்பிக்கையே உனக்கு எல்லாவற்றையும் காட்டிக் கொடுக்கும் என் பிள்ளையே. நீ நம்பிய நம்பிக்கையே உனக்கு அனைத்தையும் வெளிப்படுத்தும். மற்றவர்களை பற்றி யோசித்து யோசித்து உன்னையே நீ இழந்து விடாதே என் பிள்ளையே. எல்லோரும் அவர்களுக்கான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கென்று தனிப்பட்ட வாழ்வும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ உனக்கான வாழ்வை, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்வை வாழ பழகு. உன்னுடைய முந்தைய தலைமுறை செய்த அதே தவறை நீயும் செய்யாதே என் பிள்ளையே. உன்னுள் புதைந்து போன அறத்தையும் வீரத்தையும் மீட்டெடுத்து ஏமாளியாக பிறந்தது உன் தவறு அல்ல என் பிள்ளையே. ஆனால் ஏமாளியாகத்தான் வாழ்வேன், ஏமாளியாகத்தான் இருப்பாய் என்பது உன்னுடைய தவறுதான். அந்த தவறை திருத்திக்கொள். உன்னுடைய வாழ்விற்கு மற்றவர்கள் எப்பொழுதுமே பொறுப்பாளியாக இருக்க முடியாது. அனைத்திற்கும் நீதான் பொறுப்பாளி. சோம்பலை உன்னுள் சுமந்து கொண்டிருப்பதற்கு அது உனக்கு தோல்வியை தான் பெற்றுத்தரும் என் பிள்ளையே. சோம்பலை தூர எறிந்துவிடு, துரத்தி எறிந்துவிடு. சுறுசுறுப்பாயிடு, நம்பிக்கையோடு இரு, தன்னம்பிக்கையோடு இரு, போராடிக்கொண்டே இரு. இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக வாழ்வில் வென்றே காட்டுவாய். ஆம் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்வை எப்பொழுதும் உற்று நோக்கு. எவையெல்லாம் உன்னை செயல்படாமல் விடுகிறதோ, செயல்படாமல் உன்னை முடக்குகிறதோ அவைகளை புறம் தள்ள கற்றுக்கொள். உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்க கற்றுக்கொள். இலக்கை எண்ணி எண்ணி பயணிக்க கற்றுக்கொள். வருவதையும் போவதையும் எண்ணி நேரத்தை எப்பொழுதுமே விரயம் செய்து விடாதே என் பிள்ளையே. மற்றவர்களை பற்றி யோசித்து உன்னுடைய வாழ்வையே நீ இழந்தும் விடாதே. நீ துணிந்தால், நித்தம் நித்தம் மனவுறுதியோடு இருந்தால், நம்பிக்கையோடு இருந்தால் அடையவே முடியாதது என்று எதுவுமே இருக்க முடியாது என் பிள்ளையே. நீ கடந்து வந்த பாதையை ஒரு நிமிடம் திரும்பிப்பார். நீ நடந்து வந்த பாதையை சற்று திரும்பிப்பார். வழிகளோடு சேர்ந்து உனக்கான எதிர்கால வழிகளும் அதில் மறைந்து இருக்கிறது என்பதை எப்பொழுதுதான் உணர்ந்து கொள்ளப் போகிறாய்? நீ தகர்த்து எறிந்த தோல்விகளை பற்றி சிந்தனை செய். நீ கடந்து வந்த தடைகளை பற்றி சிந்தனை செய். அவற்றோடு ஒப்பிடும் பொழுது இப்பொழுது நீ எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகள் உனக்கு ஒன்றுமே இல்லை என்று அப்பொழுது உனக்கு தெளிவாகவே புரியும். எல்லாவற்றையும் தாண்டி உனக்கானவற்றை அடைவதற்கான நேரம் வெகு தொலைவில் இல்லை. புதைந்து போன விதைகள் மண்ணிலிருந்து வெளிவர மண்ணிடம் மன்றாடுவதில்லை. விதை மண்ணிடம் எப்பொழுதுமே அது மன்றாடுவது இல்லை. மண்ணோடு போராடி அது வென்று மேலே வருகிறது. சில கதவுகள் தட்டப்பட வேண்டியது அல்ல, தகர்க்கப்பட வேண்டியது என்பதை புரிந்து கொள் என் பிள்ளையே. ஆம் என் குழந்தையே, உனக்கான கதவு எப்பொழுதுமே உனக்காக காத்திருக்கும். எப்பொழுதுமே உனக்காக காத்து கொண்டே இருக்கும். தட்டிவிடு, போராடு, நம்பிக்கையோடு திறந்து பார். உனக்கான வாழ்வு உனக்காகவே மிக பிரகாசமாக காத்திருக்கிறது என் பிள்ளையே. ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளிலும் சூழ்நிலைகளும் நீ உன் சாயப்பா மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை சில சமயம் சில நேரங்களில் இழந்துவிட்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய். அதனால்தான் நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன், எனக்காக யாருமே இல்லை, கவலைக்கு கூட தோள் சாய யாருமே இல்லை, என் வாழ்க்கையில் என்னை மீட்டெடுக்க எவருமே இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய்.
உன்னையும் வேதனைப்படுத்திக் கொண்டு எப்பொழுதுமே உன் அருகில் இருக்கும் உன் சாயப்பாவையும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் என் கண்மணியே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே. நீ என்ன எடுத்து வந்தாய், இப்பொழுது நீ இழந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். எதையுமே நீ எடுத்து வரவும் இல்லை. இப்பொழுது நீ இழந்தது எதுவும் பெரிதாக இழந்து விடவும் இல்லை. உன்னுடைய கர்ம வினையின் காரணமாகவே இதுவெல்லாம் உன் வாழ்வில் நடக்கிறது என்பது உனக்கு புரிகிறதா, அல்லது புரிந்தும் புரியாதது போல் இருக்கிறாயா? உன் வாழ்வில் நீ இதுவரை இழந்ததை எல்லாம் மீட்டுத்தர உன் அப்பா நான் இருக்கும் பொழுது எனக்காக யாருமே இல்லை என்று நீ வேதனைப்படுவதும் கோபப்படுவதும் எனக்கு வருத்தமாக இருக்கிறது பிள்ளையே. உன்னுடைய காத்திருப்புக்கான சரியான பலனை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன். இதில் எந்த ஒரு மாற்றமுமே இல்லை. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ சில வழிமுறைகளை கூறுகிறேன், கேட்டு அதன்படி நட. எப்பொழுதும் உன் வாழ்வில் நிம்மதி இருக்கும். நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும். ஒரு குரு தன் சீடர்களுக்கு அறிவுரை வழங்க வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் கையில் ஏதோ ஒன்றை எடுத்து வருவதாக சீடர்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருந்தனர். பார்த்து கொண்டிருந்த சீடர்கள் அனைவருக்கும் வியப்பு. தன்னுடைய குரு கையில் என்ன கொண்டு வந்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆவராக அனைவரும் குருவையே பார்த்து கொண்டிருந்தனர். அப்பொழுது குரு கையில் ஒரு சிறிய கயிறு இருந்ததை அனைவரும் பார்த்தனர். வந்த குருவும் தன்னிடத்தில் அமர்ந்து கொண்டார். சீடர்கள் அனைவரிடம் எதுவுமே பேசாமல் அவர் அமைதியாக இருந்தார். சிறிது நேரத்தில் தான் கொண்டு வந்திருந்த கயிற்றில் முடிச்சை போட்டுக்கொண்டே இருந்தார் அந்த குரு. முடிச்சு போட்ட பிறகு தன்னுடைய சீடர்களை நோக்கி அந்த குரு, சீடர்களை, நான் கொண்டு வந்த கயிற்றில் முடிச்சை போட்டுவிட்டேன். இப்பொழுது கூறுங்கள், நான் கொண்டு வந்த கயிறு இதுவா அல்லது வேறு ஏதோ இருக்கிறதா என்று சீடர்களை பார்த்து கேட்டாராம் அந்த குரு. அப்பொழுது கூட்டத்திலிருந்த ஒரு சீடர் எழுந்து, குருவே, இது நாம் பார்க்கும் கோணத்தில்தான் இதற்கு பதில் சொல்ல முடியும். ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் நீங்கள் கொண்டு வந்த கயிறுதான் இந்த கயிறும் கூட. ஆனால் வேறு கோணத்தில் பார்த்தால் இதில் முடிச்சு போட்டதால் இதன் வடிவமும் அளவும் கூட மாறி இருக்கிறது. எனவே இது வேறு கயிறாக கூட இருக்கலாம். இதில் தவறு என்று எதுவுமே இல்லை என்று கூறினாராம். நாம் பார்க்கும் கோணத்தில்தான் அனைத்துமே இருக்கிறது என்று கூறினாராம் அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சீடர் தன் குருவை பார்த்து. இந்த பதிலை கேட்ட குரு சிரித்துக்கொண்டே தன் கையில் இருக்கும் கயிற்றின் இரு முனைகளையும் பிடித்து நன்றாக இழுத்தாராம். முடிச்சு நன்றாக இறுகி கொண்டதாம். உடனே குரு சீடரை பார்த்து, இப்பொழுது கூறுங்கள், இந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்க்க முடியுமா முடியாதா என்று கேட்டாராம். அப்பொழுது மற்றும் ஒரு சீடர் எழுந்து, இவ்வளவு இறுக்கமாக முடித்தை போட்ட பின்பு அதை அவிழ்க்க எப்படி முடியும் குரு? அவிழ்க்கவே முடியாது என்று கூறினாராம். உடனே அந்த குரு, கடைசியாக உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன். இந்த 3 முடிச்சுகளையும் அவிழ்ப்பது எப்படி என்று கேள்வியை முன்வைத்தாராம் சீடர்களை பார்த்து. உடனே கூட்டத்திலிருந்த மற்றும் ஒரு சீடர் எழுந்து, முடிச்சை எப்படி போட்டோமோ அதன்படிதான் அந்த முடிச்சை அவிழ்க்க முடியும் என்று கூறினாராம். உடனே அந்த குரு, இந்த பதிலை தான் நான் எதிர்பார்த்தேன் என்று கூறினாராம். இந்த உலகத்தில் இருக்கும் அனைவரும் தன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கத்தான் யோசனை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் யாருமே அந்த பிரச்சனைகளுக்கான காரணத்தை தெரிந்து கொள்ள ஆசைப்படவே மாட்டார்கள். அதை யோசிக்க கூட செய்ய மாட்டார்கள். அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் எதற்கெடுத்தாகவும் கோபப்படுவார்கள். அந்த கோபத்திலிருந்து எப்படி வெளியே வருவது, அந்த கோபத்திலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியாமல் தவித்து கொண்டிருப்பார்கள். இந்த முடிச்சை போல அந்த கயிறின் அந்த முடிச்சை அவிழ்த்தால் கூட அந்த கயிறின் அடிப்படை குணம் எப்படி மாறாதோ, உன்னுடைய அடிப்படை குணமான மனித குணம் என்பது எப்பொழுதுமே மாறாது. இந்த கயிறுகளில் இருக்கும் முடிச்சுகளை அவிழ்ப்பது போல நம் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் நம்மால் தீர்க்க முடியும் யோசனை செய்வதால்.
குழந்தையே, உன் வாழ்க்கையில் பிரச்சனைகளும் கவலைகளும் துன்பங்களும் இருக்கத்தான் செய்யும். அதேபோல அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும், அந்த கஷ்டங்களுக்கான மருந்தும், அந்த வேதனைகளுக்கான வலி தீர்க்கும் மருந்தும் நிச்சயமாக இருக்கவே செய்யும். எனவே என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளையும் தோல்விகளையும் பார்த்து பயந்து பயந்து அந்த பிரச்சனைகளுக்காகவே உன் வாழ்க்கையை வீணாக செலவழித்து கொண்டிருக்கிறாய். உன் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ போட்ட முடிச்சை நிச்சயமாக அவிழ்க்கலாம். முயற்சி செய்து கொண்டே இரு. முயன்றால் முடியாதது என்று எதுவுமே இல்லை. உன் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே நீ மகிழ்ச்சியாக வாழலாம். உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ வைப்பதற்கு வேறு யாரும் வரவும் முடியாது. உன் வாழ்க்கையில் வந்தாலும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் முடியாது. நீ நினைத்தால்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். உன் வாழ்க்கையை மற்றவர்கள் வாழவும் முடியாது. மற்றவர்களின் சந்தோஷத்திற்காக அடுத்தவரின் வாழ்க்கையை நீ வாழவும் முடியாது. உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்து தான் ஆக வேண்டும். அதை மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமா, நிம்மதியாக வாழ வேண்டுமா, அல்லது போராட்டத்தோடே கழிக்க வேண்டுமா என்பதை நீதான் முடிவு செய்ய வேண்டும் குழந்தையே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆனந்தமாக, அற்புதமாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடு இரு. என்றாவது ஒரு நாள் வாழ்க்கை வெடியும் என்ற நம்பிக்கையோடு, தன்னம்பிக்கையோடு முயன்று கொண்டே இரு. உன் வாழ்க்கை உன் கையில்தான். நான் இருக்கிறேன் அனைத்திற்கும் சாட்சியாக. எனவே கலங்காதே. என்னை நம்பு. நம்பிக்கையோடு எழுந்து வா. என் அன்பு பிரியமே, சிறிது அளவும் கூட மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு செய்யாமலோ, மற்றவர்களுக்கு ஒரு தீங்கு இழைக்காமலோ உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே வா. மறந்தும் கூட மற்றவர்களை மனதை காயப்படுத்தி விடாதே. நீ எப்படி இருந்தாலும் சரி, எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளவு உனக்கான வாய்ப்பு மீதம் இருக்கிறது, இன்னும் இருக்கிறது. உனக்கான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது. உனக்கான மிகப்பெரிய வாய்ப்பு காத்து கொண்டிருக்கிறது. நீ மனது வைத்தால் போதும், உனக்குள் இருக்கும் எல்லாவற்றையும் உன் மனதின் சக்தி அவ்வளவு அளப்பரியது. அது உனக்கே தெரியவில்லை. நான் உனக்கு சுட்டி காட்டுகிறேன். உன் மனதின் சக்தி அவ்வளவு பெரியது என்று. உன்னால் எதையுமே சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்ல முடியும். எது வந்தாலும் தனியாக போராடி எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும். அனைத்துமே உன்னால் முடியும் பொழுது எதற்காக உன்னையே நீ கீழ்த்தனமாக நினைத்து நினைத்து மனபாரத்தோடு என்னால் அனைத்தும் முடியும் என்பதை உணர்ந்து செயற்பட்டால் உன்னுடைய வாழ்வு சர்வ நிச்சயமாக உன்னுடைய வாழ்வாகவே அமையும். உன் மனதில் முதலில் தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொள். உன் மனதை நீயே சமாதானப்படுத்திக்கொள். உன் மனதிற்கு நீயே ஊக்கங்களை கொடுத்து கொண்டே இரு. என்னால் எதையும் முடியும், எதையும் என்னால் சாதிக்க முடியும். வாழ்க்கையை வெல்வதற்காகவே நான் உருவெடுத்திருக்கிறேன். வாழ்க்கையை நிச்சயமாக வெல்வேன் என்ற வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைப்பது போல், உன் எண்ணங்கள் போல் எல்லாமே உனக்கு சாதகமாகவும் ஜெயமாகவும் அமைந்துவிடும். உன்னது எதுவோ அது உனக்கு கிடைத்து விட்டதாக நினைத்து கொண்டு மகிழ்ச்சியாக இரு. இதுவரை நமக்கு கிடைக்காதவை, நமக்கு நடக்காதவை அனைத்தும் இனி நம் வாழ்வில் நடைபெறும். இறைவன் நமக்கு அந்த ஆசிர்வாதத்தை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இருக்கலாம். கண்மணியே, இன்று உன் சோகத்தின் கடைசி நாள். இன்னும் சில மணி நேரமே அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டும். வரவேற்று சந்தோஷமாக உன் வாழ்க்கையை தொடங்கு. உன்னை சுற்றி உள்ளவர்களை நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க விரும்பினால் முதலில் நீ மகிழ்ச்சியாக இரு. உன்னிடம் இல்லாத ஒன்றை நீ யாருக்கும் கொடுக்கவே முடியாது. உன் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள். பொறுமை,
விட்டு கொடுத்தல் இரண்டும் மிக மிக முக்கியம் மனித வாழ்க்கையில். ஆனால் இவை இரண்டிற்கும் எல்லைகளும் உண்டு. அன்புக்கு மட்டும் என்றுமே எல்லையே இல்லை. எனவே மற்றவர்களிடம் எப்பொழுதும் அன்பாக இரு. மாற்றங்கள் என்ற ஒன்றே இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி. வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் நம்மை பலமிழக்க செய்யாது. கண்மணியே, நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய். இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்தே விடுவாய். கண்மணியே, உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தானே இருக்கிறேன். நீ என்னை மனதார அழைத்தால் ஓடோடி வரும் தூரத்தில் தானே உன் அப்பா இருக்கிறேன். உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். இன்னும் சில மணி நேரமே உன் சோகத்திற்கான கடைசி நாள் என்று. முதலில் உன்னையே நீ நேசிக்க பழகு. உன் அப்பா சொல்லும் வார்த்தைகளை பின்பற்றிப்பார். உன் வாழ்வில் நல்ல நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் நிகழ்வதை நீ கண்கூடாக காண்பாய், ரசிப்பாய். கவலைப்படாதே. இதுநாள் வரை முடிந்ததெல்லாம் முடிந்தவையாகவே இருக்கட்டும். இனி வெற்றி உன் பக்கம்தான். என் கைகளால் உன்னை நான் இறுக பற்றி இருக்கிறேன். என்னுடைய பிடியிலிருந்து நீ தப்பவே மாட்டாய். என்னுடைய பார்வையிலிருந்து நீ விலகவும் மாட்டாய். உனக்கான வெற்றியை நான் உன் கையில் சேர்க்கும் வரை ஓயவும் மாட்டேன். நெருக்கடியான சூழ்நிலை வரும் பொழுது, நெருக்கடியான நேரங்களில் நீ சூழ்ந்து இருக்கும் பொழுது என் கைகளை இறுக்கமாக பற்றிக்கொள். உனக்கான அனைத்து சக்தியையும் நான் உனக்கு வழங்கிக் கொண்டே இருப்பேன். அன்னமில்லாமல் உறக்கமில்லாமல் உன் மனம் படும் பாட்டை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அனைத்தையும் நான் அறித்து வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். அதனால்தான் நான் உன்னிடம் ஒன்று கூறுகிறேன். இதுநாள் வரை கஷ்டத்தோடும் வேதனையோடும் அன்னமில்லாமல் உறக்கமில்லாமல் கழிந்த உன் நாட்களெல்லாம் இனி முடிவுக்கு வரப்போகிறது. யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் உனக்கு பெருகி பெருகி கிடைக்கும். உன் கையில் அது வந்து சேரும். இந்த காலமும் மாறும், மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். இன்னும் சிறிது காலமே நம்பிக்கையோடு காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உன் கைகளில் வந்து தழுவும். நீ நினைத்ததையெல்லாம் நடத்தி வைக்கத்தான் உன் சாயப்பா இருந்து கொண்டிருக்கிறேனே. பின் ஏன் உன் மனதில் இத்தனை குழப்பம்? உன் எண்ணங்களும் விருப்பங்களும் நிச்சயமாக நிறைவேறும். நீ அடம் பிடித்ததை நான் நடத்தி காட்டுகிறேன். எவ்வளவோ கஷ்டத்தை எல்லாம் தாண்டி வந்து விட்டாய். எவ்வளவோ வேதனையான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து வந்து விட்டாய். இப்பொழுது யாரோ ஒருவர் நம்மை புறக்கணிக்கிறார்களே என்று உன் மனதை நோகடித்து கண்ணீரை வீணடிக்கலாமா? சற்று நிதானமாக சிந்தித்துப்பார். யார் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் புறக்கணித்தாலும் கவலைப்படாதே. யார் உன்னோடு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி விலகாவிட்டாலும் சரி, நான் உன்னிடம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையானதை பார்த்து பார்த்து செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடுகிறாய் அவ்வப்போது. என்னை அன்போடு நேசிப்பவர்களையும் என் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பவர்களையும் அப்பாவாகவே என்னை நினைத்து கொண்டிருப்பவர்களையும் நான் எப்பொழுதும் என்றும் என்றுமே கைவிடவே மாட்டேன். அனைவரது நடவடிக்கைகளையும் நான் கவனித்து கொண்டுதான் இருப்பேன். ஆம் குழந்தையே, நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். என்னுடைய அருளால் உன் துன்பங்களெல்லாம் உன்னை விட்டு விலகி அனைத்து வேண்டுதல்களும் உனக்கு நிறைவேறப் போகிறது. நான் கூறுவது சர்வ நிச்சயமாக பலிக்கும் பார். அதனால்தான் நான் உனக்கு கூறுகிறேன், இது நாள் வரை யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டம் என் பிள்ளை என் பொக்கிஷமான கைகளுக்கு கிடைக்கப் போகிறது என்ற வாக்கை நான் முதலிலேயே சொல்லிவிட்டேன். உன்னுடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தாயோ அதைவிட மிக சிறப்பாக மிக பிரகாசமாக இருக்கும். நான் வாழ வைப்பேன். நான் உனக்கு ஆசிர்வாதம் கொடுக்கிறேன். உன் சாயப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது உன்னால் சாதிக்கவே முடியாத காரியம் என்று இந்த உலகத்தில் ஏதாவது இருக்க முடியுமா?
இதுநாள் வரை நீ கொஞ்சம் கொஞ்சமாக இழந்தது, உன் வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இழந்தாயோ, நம் வாழ்க்கையில் இது கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று எதையெல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தாயோ, அது எல்லாமே யாருக்கும் கிடைக்காத வண்ணம் உன் கைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் ஏற்றிருக்கும் பொழுது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நான் ஏற்ற காரியத்தில் எப்பொழுதிலிருந்தும் நான் அதில் பின்வாங்குவதே இல்லை. என் பிள்ளையான கைகளில் அதை கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை தவிர வேறு என்னதான் வேலை இருக்கிறது? நம்பிக்கையோடு இரு. உன் நம்பிக்கைக்கான காத்திருப்புக்கு நிச்சயமான நல்ல பலனை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் அசைக்கவே முடியாத நம்பிக்கையை சாயப்பா மீது வைத்துவிட்டால் சாயப்பாவை நம்பியவர்களை அப்பா என்றென்றைக்கும் கைவிடவே மாட்டார். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? சோதனை அதிகமாக இருந்தால் உனக்கான மகிழ்ச்சி மிகப்பெரிய அளவில் வரப்போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு காத்திரு. உன் காத்திருப்புக்கு நிச்சயமான தக்க பரிசோடு உன் சாயப்பா உன்னை தேடி வருவேன். யாருக்குமே கிடைக்காத அதிர்ஷ்டத்தை உனக்கு பெருகி பெருகி கிடைக்கும்படி நான் வழிவகை செய்வேன். உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன். அதனால் கவலைப்படாதே, நல்லதே நடக்கும். அனைவரும் உன்னை விட்டுவிட்டால் என்ன? நான் தான் உன்னோடு இருந்து கொண்டே இருக்கிறேனே. நான் இருக்கிறேனே உனக்கு. உன்னை இறுக பற்றி இருக்கிறேன் உன் சாயி தேவா. வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. தேவையில்லாத சிந்தனைகளை உன் மனதில் பதிய வைத்துக் கொள்ளாதே. இது நடந்து விடுமோ அல்லது அப்படி நடந்து விடுமோ, வாழ்க்கை போய்விடுமோ என்று நீயே தவறான ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உன் மனதில் பதிய வைத்துக்கொண்டு அது நடந்துவிட்டது போல் ஒரு மாயமான சூழ்நிலையை நீயே உருவாக்கி கொள்ளாதே. அதை விடுத்துவிட்டு உன் வாழ்வில் எது நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அந்த சூழ்நிலை உன் வாழ்வில் நடந்துவிட்டது போல ஒரு கற்பனை கதாபாத்திரத்தை உருவாக்கிக்கொள். உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் அப்படியே நடக்கும். என்ன எண்ணத்தை எண்ணுகிறாயோ அதுதான் உன் வாழ்வில் நீ நினைப்பதற்கு மேலாகவே எல்லாம் உன் கைகளில் வந்து சேரும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, நல்லபடியாக வாழ வேண்டுமென்றால், நினைத்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டுமென்றால், கேட்டது அனைத்தும் கிடைக்கப்பற்று நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால், முதலில் உடலையும் மனதையும் சரியாக பயன்படுத்த தெரிய வேண்டும். வேறு வழியே இல்லை. இதற்காக நாம் இடைவிடாமல் வானத்தை பார்த்து பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் அது ஆறுதலை தரலாம். ஆறுதலை வேண்டுமானால் தரலாம். ஆனால் அதை நம்பிக்கை என்று சொல்லவே கூடாது. எந்த மனிதருமே இதற்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் கணிப்பில் கடவுள் என்பவர் இத்தகைய ஒப்பந்தங்களுக்கு ஒப்புக்கொள்கிறார் என்று நாமே நினைத்து கொண்டு அத்தகைய ஒப்பந்தங்களை இறைவனோடு போட்டுக்கொண்டிருப்பதன் பெயர் நம்பிக்கை அல்ல. இது ஒரு முட்டாள்தனமான செயல்தான். இது பெயர் பக்தியும் அல்ல, வெறும் ஏமாற்று வேலைதான். இந்த முட்டாள்தனமான செயலை இறைவனோடு நீ செய்யும் ஒப்பந்தத்தை போடாமல் இருப்பதே மிக மிக நல்லது. உன்னிடம் எப்பொழுது என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துவிட்டு போனாலே வாழ்வு சிறப்பாகும். நம்பிக்கையோடு எது நடந்தாலும் எனக்காக இறைவன் அதை கொடுப்பார். எனக்கு கொடுப்பது அனைத்தும் இறைவன் கையால் தான் வருகிறது. எனக்கு நடப்பது அனைத்தும் இறைவனின் ஆசிர்வாதத்தால் நடக்கிறது என்ற நம்பிக்கை எண்ணத்தோடு வாழ்வில் வாழ்ந்தால் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும். ஏமாற்றம் உள்ளதாக இருக்கவே இருக்காது. உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று எப்படி நீ நினைக்கலாம்? காரணமில்லாமல் உன் அப்பா உன் கண்களுக்கு தெரிந்திருக்க மாட்டேன். இன்று காட்சி கொடுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்களுக்கு உன் அப்பா பட்டிருக்கிறேன் என்பது புரிகிறதா? அதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கி வரப்போகிறது. நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்வு பல மாற்றங்களை சந்திக்கவிருக்கிறது. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் அப்பாவின் கண்கள்
உன்மேல் பட்டிருக்கிறது. உன்னை வலுப்படுத்தவே, உன்னை வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பா உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். நீ அறிந்ததெல்லாம் இந்த ஒரு ஜென்மத்தில்தான் உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதைதான் அறிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல, பல ஜென்மங்களாக நான் உன்னுடன் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுள் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும்.